ஆனா இத நீலாம்பரி போட்டுக்கலனா எப்படி முதுகுல தானா வரும்? இவ முதுகுல இந்த டாட்டூவை பார்த்துட்டு இது எப்படி வந்திருக்கும்னு பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள திடீர்னு நீலாம்பரி ஏன் கழுத்தை பார்த்து அலர்னா. என்னடின்னு கேட்டா, ஐயோ இன்னும் என்னென்ன போதோ கடவுளே. ஐயோ ஏண்டி இப்படி கத்துற? இந்த குறி உங்க கழுத்துலயும் இருக்கு. என்ன சொல்ற? ஏன் கழுத்துறியா? எங்கடி? இருங்க இருங்க, அப்படியே இருங்க. ஐயோ இங்க பாருங்க அத்தை. ஐயோ என்னடி இது? உனக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்கு. ஐயோ எனக்கு பயமா இருக்குடி. இதோ பாரு. அம்மா, அது எப்படிமா நீலாம்பரி முதுகுல இருக்கிற மாதிரி அதே குறி, அதே கலரு, அதே அளவுல இருக்கு? அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த குறிய பத்தி ஏற்கனவே காலன் சாமி சொல்லிருக்காரே. தம்பி, என்ன யோசிக்கிறீங்க? இந்த அபாய குறி பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. ஏங்க, நீங்க முழிக்கிற மொழியே உங்களை காட்டி கொடுக்குது. இத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சொல்லுங்க. மாமா, இது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்ல. தெரிஞ்சா கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்க. மாமா, இது நம்ம அலட்சியமா எடுத்துக்க கூடாது மாமா. ஏதாவது சொல்லுங்க மாமா. அத எப்படி சொல்லுவேன்? எதுக்காக பயப்படுறீங்க மாமா? பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு தீர்வே கண்டுபிடிக்க முடியும். நீங்க என்னன்னு சொல்லுங்க. ஆதர்ஷ கனவை பத்தி காலன் சாமி கிட்ட பேசுனேன். காலன் சாமி கிட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னாரு? முன்னாடியே ஒரு தடவை பேசியிருக்க அண்ணி. அப்ப அவர் என்ன சொன்னாரு தெரியுமா?